அந்த அம்மா ஓட்டுல இவர் ஆட்சிக்கு வந்தவொடனே ஜோசப் விஜய் அம்மா ஓட்டுல என்ன நல்லா இருந்ததோ அந்த திட்டத்தை அப்படியே அதை காட்டிலும் இன்னும் அதிகமா நல்ல பொருளா குடுன்னு சொல்லி வந்திருக்கிற முதலமைச்சர் சொல்லிடுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவர்கிட்ட யூகவே கிடையாது. எல்லாமே பக்காவா தானே இருக்குங்க. உள்ள இருந்துக்குன்னு கரண்ட் ஆஃப் பண்றது, அதை ஆஃப் பண்றது, இந்த ஆட்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தப்பு தானே. அரசியல்லாம் வந்து விஜய்க்கு தெரியலன்னு சொல்றது அவங்களுக்கு தான் அரசியலே தெரியல. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். அரசியல் வந்து விஜய் கிட்ட இவங்க கத்துக்கணும். உள்ள நீங்க உங்க ஆளுங்கட்சி ஏற்கனவே நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ற வேலையே இல்லைன்னுட்டாங்க கட்சியில. நீங்களே ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த கட்சியை போட்டு தொல்லை கொடுத்துருந்தீங்களே, அப்படிதான் பண்ண விடுங்க. கொஞ்சம் அவர் பண்ணுவார் கண்டிப்பா. எல்லாருக்கும் நல்லது பண்ண வந்திருக்காரு. கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தண்டனை மிக மிக கொடூரமா இருக்கும். அப்புறம் உடனே நம்ம அது கரண்ட் ஆஃப் வச்சு அதுக்கு டிவிக்கு தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலை. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதா அதிகாரி மேல தான் எடுக்கணும். ஆனா விஜய் வந்து முதலமைச்சராகி 10-12 நாள் ஆயிருக்கு. அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிறைய குற்றச்சாட்டு அவதூறு எல்லாம் பரப்புறாங்களே, சரியில்லை அப்படின்னு. நல்லவங்க இருக்கும்போது கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க. நல்லதுதான் அதிகமா பிடிக்கும். கெட்டது வந்து அதிகமா நிக்காது. நல்லது நிக்கும். இப்போ இந்த 12 நாள்ல இப்ப நிறைய வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்க திமுக ஆட்சியில வந்து இதேதான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதே தானே விஜய் ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. வேற என்ன, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உங்க பதில் என்ன? அதாவது கேட்கறவங்க கேட்கதான் செய்வாங்க. நம்ம வந்து அரசியல் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இப்போ 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் 21/2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க எப்போ நிறைவேற்றினாங்க? அதை 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 3 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்போ யாரும் கேட்கலையே இந்த கேள்வியெல்லாம். ஆனால் அவர் வந்த உடனே அந்த ஒரு வாரத்திலேயே அந்த 1000 ரூபா போட்டார்ல. ஆமா, கலைஞர் பீரியட்ல போட்டதை அதை அவரே அமல்படுத்தினாரு. இவங்கள மாதிரி 2 வருஷம் கழிச்சு கொடுக்கல. அவர் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவர் கொடுக்காமலாம் போக மாட்டாரு, கொடுப்பாரு. இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட் சூழ்நிலையில அந்த 1000 ரூபாய் அமல்படுத்தினார். வந்தவனே அமல்படுத்தினார். தளபதி வந்து 13 நாள் கிட்ட ஆகுது. அவரோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பக்காவா தானே இருக்குங்க. உள்ள இருந்துக்குன்னு கரண்ட் ஆஃப் பண்றது, அதை ஆஃப் பண்றது, இந்த ஆட்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தப்பு தானே. உள்ள நீங்க உங்க ஆளுங்கட்சி ஏற்கனவே நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ற வேலையே இல்லைன்னுட்டாங்க கட்சியில. நீங்களே ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த கட்சியை போட்டு தொல்லை கொடுத்துருந்தீங்களே, அப்படிதான் பண்ண விடுங்க. கொஞ்சம் அவர் பண்ணுவார் கண்டிப்பா. எல்லாருக்கும் நல்லது பண்ண வந்திருக்காரு. நல்லது பண்ணிட்டா இருக்காரு. மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்குங்க. நீங்க ஆட்சி அமைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு வந்து உள்ள கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காங்கன்னா அவங்கள பண்ண விடுங்க. கண்டிப்பா வெளியே இருந்துங்கன்னு ஃபுல்லா நோண்டிங்கன்னு அவரை தொல்லை கொடுக்காதீங்க. கண்டிப்பா பண்ணுவார், நல்லதே பண்ணுவார். நல்ல ஆட்சி நடந்துதாங்க இருக்கு. இந்த 5 வருஷத்துல நம்ம தமிழ்நாடு சொர்க்கமா மாறுங்க. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் சொல்லி. ஆமா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், அப்புறம் கவுரும் போது நம்ம பாத்துக்கலாம். 6 மாசம் கழிச்சு கவுறதுக்கு அப்புறம் 234 தொகை நாங்க தானே கேட்போம். அப்ப எங்க போவீங்க? ஆள் அட்ரஸ் இல்லாம எங்க போயிடுவீங்க? வெள்ள அடிப்பு செட்டில் ஆயிடுவீங்க விஜய் மல்ல மாரி. அவரோட செயல்பாடெல்லாம் எப்படி இதுன்னு சொல்லணும்னா நிறைய மாற்றம் வந்திருக்கு. நிறைய வந்து இந்த 13 நாள்ல நாங்க நிறைய மாற்றத்தை இது பண்ணிட்டோம், பார்த்துருக்கோம். நிறைய மாற்றத்தை பார்த்துருக்கோம். எங்க வீட்டாண்ட பக்கத்துலாம் ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூட்டாங்க. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லாம முக்கியத்துவம் லேடிஸ்க்கு கொடுத்துருக்காரு. லேடிஸ்லாம் நல்லா ஃப்ரீயா நடமாடுறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ கூட கோயம்புத்தூர்ல வந்து 10 வயது சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஆக்ஷனும் இப்போதைக்கு தளபதி மூலமா எடுத்த மாதிரி தெரியல. எடுப்பாரு பொறுமையா எடுப்பாரு அவரு. ஆனா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தண்டனை மிக மிக கொடூரமா இருக்கும். காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது அதையும் வந்து கண்டினியூ பண்ணாரு. ஏன் இதை கூட விட்டுருங்க. அம்மா ஹோட்டல் இவங்க காலத்துல எப்படி இருந்தது? திமுக ஆட்சியில அந்த அம்மா எடுத்துட்டு வந்த உணவு எவ்வளவு அருமையா எடுத்துன்னு வந்தாங்க. கடந்த 10 வருஷமாவே சரியா இல்லைன்னு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. ஏழைங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுமா? 5 பேர் சாப்பிட்டா இன்னைக்கு 1000 ரூபா இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 பேருக்கு 1000 ரூபா ஆகும். அம்மா ஹோட்டல்ல வெறும் 5 ரூபாயில 5 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஹோட்டல்ல இவர் ஆட்சிக்கு வந்தவொடனே ஜோசப் விஜய் அம்மா ஹோட்டல்ல என்ன நல்லா இருந்ததோ அந்த திட்டத்தை அப்படியே அதை காட்டிலும் இன்னும் அதிகமா நல்ல பொருளா குடுன்னு சொல்லி வந்திருக்கிற முதலமைச்சர் சொல்லிடுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவர்கிட்ட யூகவே கிடையாது. அம்மா பேரே இருக்கட்டும். அம்மா உணவகத்துல யாருக்குமே எந்த குறையும் கூட. என்ன தேவையோ நீங்க சொல்லுங்க, அதை நாங்க செஞ்சு தரோம். கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரே வாரம் தான், எல்லாமே ஒரு வாரம் தான். அரசியல்லாம் வந்து விஜய்க்கு தெரியலன்னு சொல்றது அவங்களுக்கு தான் அரசியலே தெரியல. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். அரசியல் வந்து விஜய் கிட்ட இவங்க கத்துக்கணும்.
நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், எது தேவை எது தேவையில்லைன்றத விஜய் கிட்ட தான் இவங்க கத்துக்க வேண்டியது இருக்குதே தவிர இவங்க கிட்ட எல்லாம் அவர் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு நாலேஜ் பக்காவா இருக்குது. மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணுன்றத அவர் அப்படியே படிப்படியா வச்சிருக்கிறாரு. நீங்க இன்னும் பாருங்க, இன்னும் 6 மாசத்துல பாருங்க, நீங்க முன்னாடி கவுந்தாலும் பரவாயில்ல, கவுந்தா கூட 200 தொகுதி சாலிடா எழுதி வச்சுங்க. 200 தொகுதி கண்டிப்பா வருவாரு. எதிர்கட்சியில இருக்கவங்க தான் திருப்பும் பூஜ்யம் ஆகும். நீங்க பெரம்பலூர் தொகுதின்னு சொன்னீங்க. பெரம்பலூர் தொகுதியில வந்து 30 வருஷ கோரிக்கையா ஒண்ணு வந்து தளபதி வந்து நிறைவேற்றிருக்காருன்னு ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க. அது எப்படி உண்மையாங்க? எங்களுக்கு 30 வருஷமா, எனக்கு 42 வயசு ஆகுது. இது வரைக்கும் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. காங்கிரஸ்ல நின்று இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல நின்று இருக்காங்க, டிஎம்கேல நின்று இருக்காங்க, ஏடிஎம்ல இருக்காங்க. காங்கிரஸ் ஓட்டு கேட்கும் போது பாக்குறது தான், அதுக்கப்புறம் இது யாரும் வரல. ஆனா இங்க விஜய் கட்சியில கெலிச்சிட்டாரு. ஆனா அவங்க பசங்கெல்லாம் வந்து கோரிக்கைலாம் கேட்குறாங்க. மாவட்டத்துல இருந்து வராங்க, செயலாளர் வராங்க, மன்ற நிர்வாகிகள் வராங்க, வந்து என்னென்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க, எல்லாமே நாங்கள் சொல்றோம். கேட்க விடுறாங்களே, கேட்குறாங்களே, அதுவே போதும் சந்தோஷம். அதுக்கப்புறம் அவருக்கு காதுக்கு போச்சுன்னா எல்லாமே பண்ணார். ஏன்னா அவர் தொகுதி பண்ணி தான் ஆகணும். அவங்கவுங்க தொகுதி சிஎம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தொகுதியும் பண்ணணும் சிஎம். நான் பெரம்பலூர் மட்டும் தான் பண்ணோம், இல்லை 234 தொகுதியிலும் பண்ணணும், ஜெயிக்காத தொகுதியிலும் பண்ணணும். அவர் பண்ணுவார், பண்ண விடுங்க அவரை. இவர் செஞ்ச இந்த ஒரு வார விஷயமே வந்து இன்னும் ஓட்டு போடாதவங்க வருத்தப்படுறாங்க. ஐயோ, நம்மளும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்கலாமே, ஒரு வார காலத்துல இவ்வளவு அற்புதம்லாம் செய்யறாரு, நல்லதெல்லாம் செய்யறாரு, ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு அருமையா செஞ்சாரு பாரு. நீங்க இப்ப பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னோம்னா, கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 10 வயது சிறுமி வந்து பாலியல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணாரு? உடனே ஒழிக்க முடியாது இல்ல. இப்பதான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறாங்க. போதையை ஒழிக்கிறதுக்கு உடனே எல்லாம் ஒழிக்க முடியாது. விஜய் அவர்களோட ஆதரவாளர் என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப தூத்துக்குடி விளாத்திக்குளம் பிரச்சனை மட்டும் ஸ்டாலின் அவரை வந்து கேட்டாங்களே, இப்ப அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இல்ல, ஸ்டெப் எடுத்துருந்தாருறாங்க. ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் அவர் வந்து நல்லா அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு. போலீஸ் துறை அவர் கையில இருந்தாலும் அதிகாரிகள் வந்து உரிமை கொடுத்துருக்கிறாரு. இந்த தவறுலாம் நடக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, அந்த வேலையை நான் செஞ்சு தரேன். உங்களுடைய பவர்ல வந்து நான் கை வைக்க மாட்டேன். உங்களுக்கு கொடுத்த போலீஸ் அதிகாரி என்ன பவர் கொடுத்துக்கிறாரு, அந்த பவரை நான் உங்களுக்கு தரேன், என்கிட்ட இருக்கிற பவர் உங்களுக்கு தரேன், நீங்க அதை கரெக்டா செய்யுங்கன்னு தான் சொல்லிடுறாரு. அவர் வந்து போலீஸ் அதிகாரி எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கலையே. அப்போ சம்பவத்துல நல்ல ஒரு முடிவு எடுப்பாரு. கண்டிப்பா எடுப்பாரு. இப்போ என்ன நடந்தாலும் உடனே முடிவு எடுக்கிறாரு, எடுக்காமலாம் இல்ல. கடந்த ஆட்சியில வந்து கிணத்துல போடாம எல்லாம் இல்ல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அவர் கண்ணுக்கு போச்சுன்னா, அவர் காதுக்கு போச்சுன்னா அதை உடனே எடுக்கிறாரு. அது அவர் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா முடிவு கண்டிப்பா எடுத்து தருவாரு. எடுக்காதெல்லாம் போக மாட்டாரு. அதாவது காதுல வாங்காத மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு. காதுல வந்துச்சுனாவே, கண்ணுல பாத்துட்டாவே அதுக்கு முடிவு எடுத்துருவாரு. இப்ப வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து 6 மாசத்துல விஜய் அண்ணனோட ஆட்சி கவிழ்ந்துரும்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? அதெல்லாம் எப்படிங்க 6 மாசத்துல கவர்? அந்த அளவுக்கு அவர் நடத்தினிருக்காரு. 12-13 நாள்லயே மாற்றத்தை எவ்வளவு வர வச்சிருக்காரு. இன்னும் 5 வருஷத்துல இன்னும் எவ்வளவு வர வைக்க போறாரு. அவள்தான் நிரந்தர சிஎம்ங்க அவரு. 5 வருஷம் சும்மா சாதாரண சிஎம் கிடையாது, நிரந்தர சிஎம். இப்ப போலீஸ் நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு கேள்வி வருது. ராயபுரத்துல எம்எல்ஏ இருக்காருங்களா கேவி விஜயதாம், அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டினாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சம்பவம்? என்ன பொதுமக்களுடைய சேவையில தவறு நடந்தா அது போலீஸ் அதிகாரியும் சரி, டிஐஜி இருந்தாலும் சரி, கேட்கதான் செய்வாங்க. அது பொதுமக்களுடைய தேவை. அதுக்குன்னு போலீஸோட யூனிஃபார்ம் கழட்டுருவோம் அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாரு, என்ன பேசுறேன் நாங்களும் காதுல கேட்டோம். ஒரு எம்எல்ஏ கிட்ட அவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு எம்எல்ஏ வந்தாவே நான் சொல்லணும், சரிங்க சார் என் மேல தவறு இருந்ததுன்னா நான் சரி பண்ணிக்கிறேன், இனி வர மக்கள் கிட்ட என்னவா அவங்களுடைய ஆக்ஷனை நான் எடுக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டு போடின்லாம் சொல்லலாமா? அந்த இடத்துல நாங்க காதுல கேட்டோம் வீடியோ. சொல்லாமா ஒரு அதிகாரி? ஒரு எம்எல்ஏ கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? இருக்குல்ல. அவங்களுக்கு கீழே தானே நீங்க. அவங்க வந்து அநீதிக்கு கேட்கலையே, ஒரு அம்மாவுக்கு நடந்துதான் அவங்க கேட்கறாங்க. நீங்க முறையா வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா அவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அவர் வர வேண்டிய வேலை இல்லையா அந்த இடத்துல? அந்த அம்மா வந்து தவறா நீங்க பேசுறதுனாலதான் அவர் வர வேண்டிய சூழ்நிலை வந்து வரணும். எம்எல்ஏனா வரணும். ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட அந்த இடத்துல வந்து விசாரிக்க வேண்டியது அவருடைய கடமை. மக்கள் தேவையில சந்திக்கிறவர் தான் எம்எல்ஏ. இப்ப நிறைய இடத்துல வந்து மின்வெட்டு, நைட்ல தூங்கவே முடியல, கரண்ட் போயிட்டே இருக்கு, இது காரணம் டிவிக்கே தான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எம்எல்ஏ வராங்களா? இதுக்கெல்லாம் எம்எல்ஏ வராங்களானா அந்த இபி ஆளுங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, மின்வெட்டு வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது, எது இருந்தாலும் சரி பண்ணிக்கங்க, ஜனங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்க அதிகாரிட்ட சொல்லி வச்சிருக்காரு. அவர் சொல்லலாம் பரவாயில்ல, எல்லா ஒரு துறையிலையும் எல்லா துறையும் அவர் கூப்பிட்டு விசாரிச்சு இந்த மக்களுடைய தேவை என்னவோ, இந்த வெயில் காலம் சம்மர் டைம்ல வந்து ரொம்ப அனல் இருக்கும், குழந்தைங்களா தூங்க முடியாது, அதனால இதை கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. சொல்லலாம் பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளும் கேட்டு இருந்தாரு. ஒரு நாள் செய்தியும் சட்டசபையில பேசுறதெல்லாம் நாங்க கேட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் என்ன திட்டத்தை கொண்டு வராரு, என்ன அறிவுரை அதிகாரிகள் சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் சொல்றதை நம்ம கேட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் உடனே நம்ம அது கரண்ட் ஆகி போச்சு, அதுக்கு டிவிக்கு தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய வேலை. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதா அதிகாரி மேல தான் எடுக்கணும். முதலமைச்சர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு,
அதிகாரிங்க தான் அந்த வேலை செய்யணும். அதிகாரிங்க வந்து அலட்சியமா இருந்தாங்கன்னா அவர் வேலையை விட்டு கூட தூக்குவாரு. அவங்க மேல தவறு இருந்தா வேற உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து நேத்து ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. என்னன்னா குழந்தைங்க வந்து புதுசா ஒரு பொம்மையை பார்க்கும்போது அழுது அடம்பிடிக்க தான் செய்யும். அதை வாங்கின 2 நாள்ல வெறுத்து போயிடும். அந்த மாதிரி தான் வந்து டிவிக்கோட ஆட்சி. நாளைக்கு வந்து தாய் கழகமான திமுக தான் வந்து மறுபடியும் சேருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. எங்க வேணான்னு தானங்க ஒதுக்கி அனுப்பி விட்டாங்க. திரும்ப திரும்ப என்னத்துக்குங்க நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் தேவையில்லாத போட்டு அசிங்கப்பட்டு இருக்கீங்க. வேணாம், போயிடுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? அந்த பொம்மை 2 நாள் இருந்தா அது வாங்குறது, அந்த பொம்மை எவ்வளவு பிடிச்சி வாங்குவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் ஆசைப்பட்டு வாங்குவாங்க. அந்த பொம்மையை நம்ம பாதுகாக்கணும்னா பாதுகாத்து வச்சு எப்படி சொல்றது, 2 நாள் இல்ல 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட வச்சு நீடிக்க செய்யலாம். நம்ம அவர் உட்கார்ந்து ஒரு 10 நாளிலே பல அற்புதம் நடந்துச்சு. அவருக்கு வந்து ரொம்ப நாள் தேவையில்லை. அதிகாரிங்க கரெக்டா அவர் சொல்றதை கேட்டாங்கன்னா 2 மாசத்துல சீர்படுத்திடலாம். 2 மாசத்துல சீர்படுத்திடலாம். ஆனா இவ்வளோ 2 மாசம் சீர்படுத்துற காலத்தை 20 வருஷமா சரி பண்ணாத வச்சிருக்காங்க. தூர் வராது, அப்புறம் தண்ணி ரோடுக்கு வராது, எங்க வராது. இந்த பிரச்சனை சரியாயிடும் கண்டிப்பா. அவரால எல்லாமே முடியுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றேன், எம்ஜிஆர் பீரியட்ல கொடுத்த குடைச்சலோட விஜய்க்கு ரொம்ப அதிகம். நான் போன பேட்டில வந்து கொஞ்சம் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஆனா போக போக ஒரு நெருக்க பயங்கரமா கொடுத்தாங்க. இப்போ விஜய் சார் வந்து இப்போ 2500 தருவோம்னு சொல்லியிருந்தாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வந்து 4000 2500 இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்வாரா? அதெல்லாம் கண்டிப்பா செய்வாருங்க. அதெல்லாம் செய்யாம எப்படிங்க? சொன்னதை செய்வாருங்க அவரு. அதுக்கு தானேங்க வந்திருக்காரு. சொன்னதை செய்யறதுக்கோசம் வந்திருக்காரு. மக்கள் ஆசையை நிறைவேற்றதுக்கு தான் வந்திருக்காரு. நல்லா இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்க அவர் வரல. இப்பவும் சொன்னார், லாஸ்ட் டைம்லோட பதவி ஏற்கும் போது கூட சொன்னாரு, எனக்கு ஒரு நயா பைசா வேணாம், நான் அதுக்காக வரல, மக்கள் நல்லா இருக்கும். மக்களை நல்லா வச்சதுக்கு இப்ப அரசியல்வாதிக இல்ல, கொள்ளடிக்கிறாங்க. ஜனங்க தலையில விலைவாசி ஏத்தி அவங்களை ரொம்ப பாரப்படுத்துறாங்க. அவங்களுடைய பாரத்தெல்லாம் குறைக்கணும் தான் அவர் பல வருஷமா போட்டு வச்சு திட்டம் இப்ப வந்தார். செய்வார் அவர். நம்ம பொறுமையா இருந்தாவோ போதும். ஏன் இன்னைக்கு கூட எவ்வளவு ஜனங்க, எவ்வளவு லேடிஸ், தம்பி நீ கொடுக்க வேணாப்பா, அந்த 1000 கூட எனக்கு வேணாப்பா, நீ பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பா, நல்ல தண்ணி குடிநீர் கொடுப்பா, இல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பா, இப்படிதான் பேசுறாங்க. நான் செல்லுல பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா சொல்லியிருந்தா இருக்கிறாங்க. ஒரு சிலர் எதிர்கட்சிக்காரங்க பேசுவோம், 2000 ரூபாய் கொடுக்குறேன், எங்க கொடுக்கல. இதே கேள்வி நீ ஆண்ட கட்சியை கேட்கணும் இல்ல. இப்போ இங்க ராயபுரத்துல தாமு அண்ணா வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு உங்களோட கோரிக்கை என்ன சொல்றீங்க? தாமு அண்ணன் நல்லா செய்யணும். இந்த ராயபுரம் மக்களுக்கு, வண்ணாரப்பேட்டை மக்களுக்கு நல்லா செய்வாரு. எல்லாமே நல்லதே இது பண்ணுவாரு. போதுங்களா? இந்த ரோடு எல்லாமே சீர்திருத்தம் இன்னும் நல்லா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணா எங்களோட வாழ்வாதாரமும் நீடிக்கும். புரியுதுங்களா? மெயின் ஒண்ணுதான், இங்க பக்கத்துலயே ஒரு ஒயின் ஷாப் ஒண்ணு இருக்கு. அந்த ஒயின் ஷாப்பை மட்டும் மூடிடுங்க. அந்த அண்ணா சத்திரம் எதிர்க்க அந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்கன்னா பசங்க எல்லாம் இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு 2 செகண்ட்ல போயிட்டு குடிச்சிட்டு வந்து ரொம்ப நிக்கிறாங்க. அந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டா பசங்களாம் குடிச்சிட்டு வந்து நிக்க மாட்டாங்க, பப்ளிக்கா எந்த இஷ்யூவும் இருக்காது. அந்த ஒயின் ஷாப்பை மட்டும் மூடிடணும். தாமு அண்ணகிட்ட ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். லாஸ்ட் கேள்வி ஒண்ணு. அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர், இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சரா இருந்தார். இப்போ வந்து ரமேஷ்னு ஒருத்தர் 31 வயசுல இருக்கிறவரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சரா விஜய் அவர்கள் அப்பாயின் பண்ணிருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு சார் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, 31 வயசு பையனை போயிட்டு அவர் அமைச்சராக்கி இருக்காங்க, இந்து அறநிலைத்துறை பத்தி அவருக்கு என்ன தெரியும், என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றாரு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவருக்கு என்ன அனுபவம் வந்தாரு, என்ன அனுபவம் வந்து அந்த பதவி அவரு 15 20 எத்தனை வருஷம், ஒரு 30 வருஷமா அரசியல் அனுபவம் இருக்குல்ல அவருக்கு. எம்எல்ஏ வந்திருக்காரு. அனுபவம் வந்து என்ன செஞ்ச அனுபவம் பெருசு கிடையாது. அனுபவம் பெருசே கிடையாது. 50 வயசுக்காரன் செய்ய முடியாதது 20 வயசு பையன் செய்வான். அனுபவம் முக்கியமே தேவையில்லை. நல்ல உள்ளத்துல சுத்தம் இருந்ததுன்னா போதும். இந்த மக்களுக்கு நம்ம நல்லா செய்ய முடியும்னா செய்ய முடியும். அனுபவம் தேவையில்லைங்க. இதுக்கு தேவையில்ல, அனுபவம் தேவையே கிடையாது. எதுக்கு அனுபவம் கேக்குறீங்க? அரசியலுக்கு அனுபவம், திருறதுக்கு அனுபவம், கொள்ளடித்து அனுபவம் வேணும், திருறதுக்கு அனுபவம் வேணும், நல்ல விஷயம் சேர்த்துக்கு அனுபவம் தேவையில்லை. நீங்களும் அந்த இடத்துல நிற்கலாம், நானும் அந்த இடத்துல நிக்கலாம், செய்ய முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து கட்டுக்கதை, அதெல்லாம் கட்டுக்கதை கட்டிட்டு ஒதுங்கி போலாம். ஒரு பேச்சாளர், நம்ம நிறைய பல வருஷமா நாங்க பாத்துருக்கோம் ஒரு பேச்சை. டிவிகையில இருக்க அத்தனை பேருமே சொல்றேன், 99 பேர் நல்லா பேசுறவங்க தான். அவங்களுக்கு அனுபவம் தெரியல சொல்ல முடியும். அனுபவம் தெரியாத வந்துருக்காங்க. இல்ல, ஸ்ரீரங்கத்துல திட்டமிட்டு நிப்பாட்டினாங்க ரமேஷ். அவர் வந்து ஒரு பிராமணர் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் ஸ்ரீரங்கத்தில் நிப்பாட்டி இப்ப அறநிலைத்துறைக்கு வந்து அமைச்சரா போட்டிருக்காங்க. விஜயம் சாதி பார்த்து தான் அரசியல் பண்றாரு, இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க திமுக இருந்து. அப்படி கிடையாது, எல்லாருக்கும் தானே குத்துக்கிறாரு.
அவரு பிராமணன் சொல்லிட்டா குத்துக்கிறாரு. அவர் தொண்டெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு இந்த எலெக்ஷன்ல உழைச்சி மக்கள் மத்தியில பேசி அவர் ஒரு மனுஷன் தானே. நம்ம ஏன் ஜாதியை பிரிக்கணும்? ஜாதியை பிரிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அதுக்கு இது வரலையே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தானே வந்துருக்காரு. எல்லாருக்கும் தானே குத்துருக்காரு. 2 பதவி அவங்களுக்கும் குத்துறாரு. பிராமணுக்கு 2 பதவி குத்துருக்காருல்ல. கிறிஸ்டினுக்கும் குத்துருக்காரு, இந்து மக்களுக்கும் குத்துருக்காரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் குத்துறாரு. இதுல எப்படி குறை சொல்லலாம் முடியாது. சொல்லலாம், சொல்லினே போக வேண்டியதுதான். நல்லது செய்ய விட மாட்டாங்க. அது நம்ம காதுல வாங்காத போயிட்டா நம்ம பாட்டு நல்லது செஞ்சு போயினே இருக்கலாம்.